ஹாய் எரியும் நம்ம இப்போ அப்ரோச்சஸ் டு ரிசோர்ஸ் அலோகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ரிசோர்ஸ் அலோகேஷன் அப்படின்னா ஒரு கம்பெனி அவங்ககிட்ட இருக்க ரிசோர்ஸஸை எப்படி அலோகேட் பண்ணுறாங்க அப்படின்றது தான். எந்த மாதிரி கோல்ஸ்க்கு ரொம்ப ப்ரியாரிட்டைஸ் கொடுக்குறாங்களோ, ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு ரொம்ப ப்ரியாரிட்டைஸ் கொடுக்குறாங்களோ, ஸோ அதுக்கு ஜாஸ்தியாக ரிசோர்ஸஸ் அலோகேட் பண்ணுவாங்க. ப்ரியாரிட்டைஸ் கம்மியாக பண்ணுறதுக்கு ரிசோர்ஸஸ் கம்மியாக அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ என்ன அப்ரோச்சஸ்லாம் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் அனாலிட்டிக்கல் கான்செப்ஷுவல் அப்ரோச். ஸோ இது என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னா, மார்க்கெட் ஷேர், காம்படிட்டர்ஸோட கெப்பபிலிட்டி, இண்டஸ்ட்ரியல் அட்ராக்டிவ்னஸ், பிஸ்னஸ் ஸ்ட்ரென்த், இதெல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பிசிஜி மேட்ரிக்ஸ். ஸோ பிசிஜி மேட்ரிக்ஸில் 2 கம்பெனியை கூட நம்ம கம்பேர் பண்ணலாம். ஒரு கம்பெனியோட மார்க்கெட் ஷேர் என்ன, அவங்களோட க்ரோத் ரேட் என்ன, அப்படின்ற மாதிரி நம்ம 2 கம்பெனியும் கம்பேர் பண்ணி அதில் என்ன ரிசல்ட் வருது அப்படின்றது தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரிசோர்ஸஸை அலோகேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள். ஸோ ப்ராடக்ட் லைஃப் சைக்கிளில் நம்ம கம்பெனி எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ரிசோர்ஸஸை அலோகேட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் அந்த கம்பெனி வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ட்ரைட்ஸை கேரி டவுன் பண்ணணும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ரிசோர்ஸஸை அலோகேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம கம்பெனி இன்ட்ரோடக்ஷன் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த டைமில் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுப்போம். இது நம்ம கம்பெனி டிக்ளைன் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா அப்போது நம்ம தேவையில்லாமல் எக்ஸ்பென்சஸ் எதுவுமே பண்ண மாட்டோம். எக்ஸ்பென்சஸை கட் டவுன் பண்ணுறது தான் பார்ப்போம். ஸ்ட்ராட்டஜிக் பட்ஜெட்டிங் அப்படின்னா ஒரு கம்பெனிக்கு எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்கம் வருது ஒரு இயருக்கு, ஆனுவல் இயருக்கு அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணுறது தான் பட்ஜெட்டிங். ஸ்ட்ராட்டஜிக் பட்ஜெட்டிங் அப்படின்னா நம்ம பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னா, லாங் டேர்ம் வியூவை கன்சிடர் பண்ணி தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். லாங் டேர்ம் வியூ அப்படிங்கும் போச்சில் மல்டிபிள் பட்ஜெட்டிங், ஃபோர்காஸ்டிங், காஸ்ட் கண்ட்ரோல் அதெல்லாமே இன்க்ளூட் ஆகும். மல்டிபிள் பட்ஜெட் அப்படின்னா 1 இயருக்கு அந்த கம்பெனிக்கு எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகும் அப்படின்றத நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணி கால்குலேட் பண்ணுறது தான் மல்டிபிள் பட்ஜெட்.